என்ன லக்ஸு, ஏன் நின்னுட்டீங்க? இருல உமா, நம்ம வேற பெரிய பொண்ணு விட்டுட்டே வந்துட்டோம். அவளும் வரட்டும். லக்ஸு, அவ தானே போக சொன்னா, அதனால தான் நம்ம வந்தோம். பரவாயில்ல உமா, இங்கேயே வெயிட் பண்ணுவோம். நம்ம தான் தோட்டத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்ல, இங்கேயே நிக்கலாம். அவ வரட்டும், போகலாம். இல்லை தாரு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் பிள்ளை. ஆமாம்ல, இன்னும் சின்ன பொண்ணு அத்தை வேற வரலையே. அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அத்தை வந்ததும் நம்ம சீக்கிரமே கிளம்பிடலாம். என்ன லக்ஸோ இப்படி வாய வந்துட்டீங்க? நான் தான். ஏழை சின்ன இப்படி வந்து பயன்படுத்துற இல்ல, இப்படிதான் பண்ணுவியா? நாங்க பயந்தே போயிட்டோம். அதுக்கு தான் இப்படி பண்றது. சரி, நாம எப்போ கூட எடுத்துட்டு போனோம், கூடையில மாங்காய் கொண்டு வந்திருக்கீங்க. ஏது இவ்வளோ? அட பிள்ளை, நாங்க மாங்காய் எடுத்துட்டு ஒடியாந்துட்டு இருந்தோமா, அப்ப இது இருந்துச்சு. அதான் நாங்க அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டோம். ஆமா சின்ன, நான் கூட வேணாம்னு சொன்னேன். இந்த இவளும் அந்த 2 பிள்ளைங்களும் கேட்காம தூக்கிட்டு வந்துச்சுங்க. ஏன்ட்ட இந்த சீசன்ல மாங்காய் கிடைக்கிறதே பெருசு. அதான் கிடைக்கும் போது தூக்கிட்டு வந்துடணும்ல, அதனால தான் தூக்கிட்டு வந்தோம். ஆமா, அதுவும் சரிதான். சரி வாங்க, எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். எப்பல என்ன நீ மட்டும் சும்மா வர? நீ தூக்கு, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ தூக்குறியா? நான் தானே மேலே ஏறி பறிச்சேன். தூக்கிட்டு வா, கொஞ்சம் தூரம் இன்னும் வாங்கிக்கிறேன். என்ன இவ்வளோ மாங்காய் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்காங்க? லக்ஸு, என்ன இவ்வளோ மாங்காய் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு இந்த சீசன்ல? எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? வேணி, அந்த கதையை ஏன் கேட்குற? நாங்களே ஒரு இடத்துல ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அட என்ன சொல்றீங்க? எங்க போய் ஆட்டையை போட்டு வரீங்க? அட வேணிக்கா, உனக்கு கதை வேணுமா மாங்காய் வேணுமா? ரெண்டுமே தான் வேணும் சின்ன. சரி அப்போ வா, டக்கு டக்குன்னு எங்க கூட வா. லக்ஸு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். அத்தை, ஐஷா வீட்டில் இல்லை? இல்லை தாரு, அவங்க அப்பா கூட வெளில போயிருக்கா. சரி அத்தை. அப்பாடா, ஒரு வழியா எடுத்துட்டு வந்தாச்சு. அட, நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். என்ன உமா மறந்த? அட வேணிக்கா, தோ அவங்க பக்கத்தில் நிற்கிறாளே, பனை மரத்தோட ஹைட்டுக்கு இருக்காளே, அவ மாங்காய் பாதி தூரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான். கடைசி வரைக்கும் வாங்கிக்கவே இல்லை. நானும் தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஆனா பிள்ளை, நீ மட்டும் நல்லா ஏமாத்துற பிள்ளை, எப்படியோ எல்லாரையும். அதெல்லாம் தானா வரணுமா? தானா வரணும். எங்க சொல்லுங்க. என்னது, ரேஷன் கடையில் 1000 ரூபா தராங்களா? அப்போ சரிங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். கூட்டமாக இருக்கு. அப்போ சரிங்க, நாங்கள் போய் வாங்கிக்கிறோம். என்ன லக்ஸு, ரேஷன் கடையில் 1000 ரூபா தராங்களா? ஆமாம்மா, அவர் அந்த பக்கம் தான் சவாரி போனாராம். அதான் ஃபோன் பண்ணி சொன்னார், வா போகலாம் டக்குன்னு. அட, நான் வர வீட்டில் யார்ட்டையுமே சொல்லாமல் வந்துட்டேனே. அட வேணிக்கா, வாங்க போக்குள்ள சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கடி, 2 பேரும் சண்டை போடாமல் வீட்டிலேயே பத்திரமா இருங்க. வீட்டை பார்த்துக்கோங்க, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரிம்மா. இப்போ சரின்னு சொல்லிட்டு நான் வரக்குள்ள 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, கொன்னு எடுத்துருவேன். சரிம்மா, சண்டை போட மாட்டோமா? ஆமா லக்ஸு, நமக்கு தான் என்ன டோக்கனே தரலையே, அப்புறம் எப்படி நம்ம போய் வாங்க முடியும்? அட ஆமால, பாரு நான் ஒரு லூஸ், அதை கேட்கவே இல்லை. இப்போ என்ன லக்ஸு பண்றது? சரி என்ன இரு, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன். சரி சீக்கிரம் கேளு. ஹலோ, ஏங்க, எங்களுக்குலாம் டோக்கனே தரல. டோக்கனே இல்லாமல் போய் வாங்கலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? ஏன் லக்ஷ்மி, உங்ககிட்ட போனா போதுன்னு சொன்னதே பெரிய விஷயம், இதுல வேற நான் போய் கேட்டு வேற சொல்லணுமா? ஏங்க, நானும் உங்களை வாங்கிட்டு தர சொன்னேன். டோக்கன் எங்களுக்குலாம் கொடுக்கல, அதனால அது இல்லாமல் வாங்கிக்கலாமா என்னன்னு தெரியல, அதனால தான் கேட்டேன். என்ன அதனால? சரி இரு, நான் கேட்டு சொல்றேன். என்ன லக்ஸு, வழக்கம் போல அண்ணன் கத்துறாரா? ஆமா சின்ன, அவருக்கு கத்ததை தவிர வேற என்னதான் தெரியும்? நீயே சொல்ல. ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? ஏங்க இருக்க, சொல்லுங்க. கேட்டேன், அதெல்லாம் நீ போய் வாங்கிக்க, தந்துருவாங்களாம். டோக்கன்லாம் தேவையில்லையா? அப்ப சரிங்க, நான் வச்சிடுறேன். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிடு. சரி வச்சிரு. என்ன லக்ஸு, என்னவா? வேணி, டோக்கன் எல்லாமே தராங்களா, வா போய் வாங்கிக்கலாம். என்னக்கா இவளுங்களா லூசுக்கு இருக்கீங்களா இருப்பாளுங்களா? ஆமாப்ல, நினைச்சா டோக்கன் தராதுங்க, இல்லைன்னா தரமாட்டாதுங்க. என்னத்தை தான் நம்மளாம் நம்பி போய் ஒரு பொருள்னு வாங்குறது? நம்ம ஏரியால இருக்கவங்க எல்லாமே அப்படிதான், உனக்கு தெரியாதா? விடுவோமா? சரி வாங்க, நம்ம போய் வாங்குவோம். சின்ன, 4 மணிக்கு வர சொல்லுமே சின்ன, விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. அட லக்ஸோ, அங்க போய் நம்ம இடம் பிடிச்சிட்டு வேணா அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஆமாப்ல, டக்குன்னு வாங்க போலாம். அவங்க போயிட்டாங்கப்ல, என்ன பண்ணலாம், போர் அடிக்குமே.
பூமாரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? ஆ சரி பிள்ளை, அவளை வர சொல்ல